தமிழ் இலக்கிய ஆர்வலர்களே, ஒரு நிமிடம் யோசியுங்கள். சிலப்பதிகாரத்தின் உண்மையான நாயகி கண்ணகிதானே? அப்படியானால் ஏன் இளங்கோவடிகள் காப்பியத்திற்கு கண்ணகி அதிகாரம் என்று பெயரிடாமல் சிலப்பதிகாரம் என்று சிலம்பின் பெயரை வைத்தார்? அதன் பின்னே ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. காரணம் வெறும் பெயரில் இல்லை, அதன் நோக்கத்தில்தான் இருக்கிறது. அவர் திருமகளை பாட்டுடை தலைவியாக பெயரிட்டிருந்தால் அவருடைய திருமேனி, உடல் அழகு மட்டுமே நம் நினைவுக்கு வரும் என்று இளங்கோ அடிகள் கருதினார். ஆனால் கண்ணகியின் கற்பின் வலிமை வெளிப்பட்டதே அவள் திருவடி மூலமாகத்தான். அநியாய தீர்ப்பை எதிர்த்து மதுரையை எரித்து அந்த திருவடியை அலங்கரித்த சிலம்பின் பெயரை காப்பியத்திற்கு வைத்தார். இதன் மூலம் கண்ணகியின் திருவடி ஒன்றே நமது நெஞ்சிலும் நினைவிலும் பதியும்படி செய்துவிட்டார் இளங்கோ அடிகள். சிலப்பதிகாரம் கண்ணகி தேவியை தெய்வமாகவே படைத்திருக்கிறது. கண்ணகியின் திருவடியைக் காண்பதற்கான உரிமையை நமக்குக் கொடுக்கவே இந்த காப்பியம் உருவாக்கப்பட்டது என்று இளங்கோ அடிகள் சுட்டிக்காட்டுகிறார். அதாவது, சிலம்பு என்பது திருவடியை உயர்த்தும் ஒரு கருவி. ஒரு காப்பியத்திற்கு பெயரிடுவதிலும் இவ்வளவு ஆழமான தத்துவம் வைத்தவர் இளங்கோ அடிகள். சிலப்பதிகாரத்தில் உங்களுக்கு பிடித்த வேறு எந்த ஆழமான கருத்து உள்ளது? கமெண்டில் சொல்லுங்கள்.